SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படம் எப்படி இருக்கு? ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட 6 மாசம் ஒரு கடுமையான போராட்டம், ஒரு எதிர்பார்ப்பு, இன்னும் சொல்லணும்னா அரசியல் சூழ்ச்சி, சதி அப்படின்லாம் எல்லா விஷயங்களையும் பார்த்துருச்சு. அதுக்கு மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு வரலாற்று திருப்பமே ஆகி படத்துடைய ஹீரோ நிஜத்திலேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டார். இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஒரு படம் வருது. எம்ஜிஆருக்கு அடுத்து 50 வருஷம் கழிச்சு ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஒருத்தருடைய படம் வர்றது அப்படின்றது இப்போதான். அதனால தான் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பகவந்த் கேசரி ஒரு முறை பார்த்து, இந்த படம் லீக் ஆனப்போ ஒரு முறை பார்த்து, இப்போ 3வது முறை தியேட்டரில் அப்படின்னு கூட சிலர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த படம் கொண்டாட்ட மனநிலையோடு ரசிகர்களுக்கு ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு படமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் 2 விஷயமா பார்க்கணும். ஒன்று விஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று இயக்குனருடைய பெர்ஃபார்மன்ஸ். இந்த 2ஐயும் பார்க்கணும். விஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, விஜய் அவர்கள் நடிப்பில் இன்னும் மெருகேறிட்டே போகிறாரு. ஏன்னா இன்னைக்கு உச்ச நட்சத்திரம் இருந்தாலும் சின்ன சின்ன காட்சிகளில், ஒரு எக்ஸ்பிரஷனில், ஒரு சின்ன நகைச்சுவையில் இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிரஷன் காட்டுறது அப்படின்றதுல அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் விஜய் படம் பார்த்தே ஒரு பெரிய லேக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்போ பார்க்குறப்போ புதுசாக இருக்குது. விஜய் ஸ்க்ரீனில் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வைப் ஆகிறாங்க. அவருடைய டிவிக்கே அப்படின்னு அவருடைய கை இப்படி வருது. அங்கே ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் நடிக்கும் அப்படின்னு வரக்கூடிய அந்த போர்ஷனாக இருக்கட்டும், அங்கே இருந்து படம் ஃபுல்லாக கத்திகிட்டே இருக்காங்க, படம் ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் எனர்ஜியை இந்த கதை கொடுத்துருக்கு. விஜயும் ஃபுல் எனர்ஜியை கொடுத்துருக்காரு. தளபதி கச்சேரியிலலாம் வெரைட்டி ஆஃப் டான்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்னால இந்த பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். அவ்வளோ டான்ஸ் ஸ்டெப் இருக்குது. 50 வயசுக்கு மேலே அப்படின்றாங்க. ஆக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்லாம் பறந்து பறந்து அடிக்கிறார். ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி 3 தளங்கள்லையுமே முடிஞ்சளவு கதை அவரை சுற்றி தான் இருக்குது. நம்முடைய கடைசி படம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாருங்க. அதனால முடிஞ்சளவு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக அவருடைய போர்ஷன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு ஹீரோ கிடைக்கிறப்போ இயக்குனர் இது எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இயக்குனருக்கு இந்த கதையை நம்ம பார்க்குறப்போ ஓகே, ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ கிடச்சிட்டாரு. அப்போது அவரை கொண்டாடுற மாதிரி ஒரு பேசிக்கான குடும்ப கதையை எடுத்துக்குவோம். பகவந்த் கேசரி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணுவோம்? அரசியல் ரீதியாக கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஓகே, அரசியல் ரீதியாக என்ன, அரசியல் சார்ந்த சில கதைகளையும் சூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வராரு. அடுத்தது இவர் இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இவர் முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ ஒரு மாநிலத்தை காப்பாற்றுறாரு அப்படின்னா ஒரு நாட்டையே காப்பாற்றுறாரு அப்படின்ற பொருள். ஒரு நாட்டை காப்பாற்றணும்னா வில்லன் உலக அளவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ வில்லனுடைய கதாபாத்திரத்தை பெருசு பண்ணுறாங்க. வில்லன் யார் தெரியுமா? வில்லன் ஒரு நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மக்களை நான் அழித்து அதிபரையை தூக்கில் தொங்க விட்டு அப்பேற்பட்ட வில்லன் சார். அப்பேற்பட்ட ஒரு வில்லன் கிராமத்தில், ஒரு மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவோட சண்டை போடுறார். ஸோ அப்படி அங்கேக்கும் ஒரு கனெக்ஷனை கொண்டு அப்படியே சேர்க்குறாங்க. இது சாதாரணமாக சேர்க்கலை, 4-5 லேயராக கொண்டு வர்றார். ஹீரோ என்ன லெவலில் அந்த கதையை ப்ளே பண்ணணும் அப்படின்றத முடிவெடுக்காமல் இங்கே அங்கே அப்படின்னு ஒரு 4 இடங்களில் அவரை ப்ளே பண்ண வைக்கிறாங்க. அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அஃப்கோர்ஸ் டைரக்டருடைய கஷ்டமும் புரியுது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு கதை பண்ணணும். அவர் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர், கண்டென்ட் கொடுக்கக்கூடிய டைரக்டர்லாம் கமர்ஷியலுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். முடிஞ்சளவு அவரும் கதையை காப்பாற்றி அங்கே இங்கே அப்படின்னு முடிஞ்சளவு நம்ப வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அஃப்கோர்ஸ் நம்ம இந்த படத்துக்கு போகிறப்போ 2 விஷயம், லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்ற உறுதியோடு போனால், விஜயோடைய கடைசி படம் அப்படின்னு உறுதியோடு போனால் அங்கே நடக்கிற எல்லா சம்பவங்களும் நம்மளால் நம்ப முடியும். டைரக்டர் இன்னும் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக எடுத்துருக்கலாம், அல்லது கொஞ்சமாவது லாஜிக்காக எடுத்துருக்கலாம், 4-5 கதைக்கு பதிலாக ஒரே கதையாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரையும் கமர்ஷியல் ஹீரோவையும் கனெக்ட் பண்ணுற ஒரே பாயிண்ட் என்ன, மியூசிக் தான். மியூசிக்கோடு சேர்ந்து சினிமேட்டிக்கும் அவர் நல்லா காட்டியிருக்கு. இந்த 2 விஷயம் நல்லா இருக்கிறதால படத்தை தியேட்டரில் நம்மளால் ஒன்றி அப்படியே பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் அதே நேரத்தில் ரசிகர்களுடைய ஆரவாரம் இதெல்லாமே அங்கே கோரஸ் கம்மியானாலும் இங்கே அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் ஒரு படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் என்டர்டெய்னராக இருக்குது படம். ஆனால் இது விஜய் ரசிகர்களுக்கு, ஃபுல் ஆடியன்ஸுக்கு இது போதுமா அப்படின்னா, ஃபுல் ஆடியன்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஒரு ஃபேமிலி கதையா? இல்லை. அதை தாண்டி ஒரு மலைவாழ் இளைஞன் அவருடைய கதையா? இல்லை. இது ஒரு போலீஸ் கதையா? இல்லை. இது ஒரு அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட கதையா? அதுவும் இல்லை. இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் பற்றின கதையா? இல்லை, அதுவும் இல்லை. இது அதையும் தாண்டி அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா? ஆமாம், அதுவும் இருக்குது. ஸோ இப்படி எந்த திசையில் இந்த கதையை கொண்டு வரணும், ஒரு லேயர் எடுத்துக்கிட்டு அந்த லேயருக்கு சப்லேயர்ஸ் போட்டு உண்மையிலே ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதோட கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் விஜயோட கனெக்ட் ஆவாங்க, இந்த கதையோட கனெக்ட் ஆவாங்களா அப்படின்னு தெரில.
ஏன்னா வில்லன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து வில்லன் வந்து போலீஸாக இருக்கார், அந்த போலீஸ் வந்து வில்லனாக மாறுறாரு. அப்போது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய வில்லன் வந்து போலீஸை அசிங்கப்படுத்துறார், அவமானப்படுத்துறார். உடனே வில்லன் என்ன பண்ணணும்? வில்லன் அந்த ஒரிஜினல் வில்லனை, அதாவது பிரகாஷ்ராஜ் தானே போய் அடிக்கணும் கொல்லணும், இல்லை அவர் என்னை அசிங்கப்படுத்திட்டார், அவமானப்படுத்திட்டாரு, அதனால் நான் அவர் என்ன பண்ணணும்னா நான் அவரோட பெரிய ஆள் ஆகணும், அவனை என்னுடைய ஆளாக மாற்றணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் டீல் பேசுகிறார். நான் வந்து உன்னை இயக்குறேன், நான் உன்னையோட பெரிய ஆளாகிறேன், அவரும் ஒத்துக்கிட்டு வர்றாரு. இது ரிவெஞ்சே இல்லையே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க ரிவெஞ்ச் இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு தோணும். விஜய் படம் அப்படின்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிறதுல பிரச்சனை இருக்கான்னா அஃப்கோர்ஸ் பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது அவங்க குடும்பத்தோட தியேட்டருக்கு போக முடியுமானா போக முடியாது. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட். சரி, ஏ சர்டிஃபிகேட்டுக்கு இந்த படம் தெரியாமல் கொடுத்துட்டாங்களா அப்படின்னா நிச்சயமாக குறைஞ்சபட்சம் யூஏ அல்லது ஏ கொடுக்க வேண்டிய படம். எடுத்தால் துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்குங்க. கடலில் நடக்கக்கூடிய ஃபைட்டாக இருக்கட்டும், சரி ஒரு கத்தியை விட்டானா கத்தி குத்தாது, வெட்டி அப்படியே கையை தூக்கிட்டு போயிடும், தலையை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு வன்முறை நிறைந்ததாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வந்து அங்கங்கே அப்படியே கொண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படியே சுற்றுறாங்க, தீ வச்சு எரிக்கிறாங்க அப்படின்னு கதை அப்படியே ஒரு வன்முறையும் அங்கங்கே இருக்குது. ஏன்னா வன்முறை வந்தால் தானே ஆக்ஷன் வர முடியும், ஹீரோ வர முடியும். அப்படின்றப்போ வன்முறையும் நிறைஞ்சிருக்கு. ஓவரால் அந்த படத்தை பார்க்குறப்போ என்னென்ன ஃபீல் ஏற்பட்டது அப்படின்னா, பாலையா படம் பார்க்குற மாதிரியான சில ஃபீல் ஏற்பட்டது. விஜயகாந்த் பேட்ரியாட்டிக் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரோபோ 3 படம் பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கூட ஏற்பட்டது. ஏன்னா அப்படிலாம் அந்த கதை பயணிக்குது. ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்தது நியாயம்தான் அப்படின்ற மாதிரி படத்தை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தோணும். அடுத்தது படத்தோட எண்டிங்கில் இந்த படம் வந்து அவருடைய முந்தைய படங்கள் எல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி டான்ஸ் எல்லாமே வருது. அது ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி இருந்தது. பார்க்குறவங்கெல்லாம் கண் கலங்கிட்டு வர மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இந்த படம் ஒரு வேளை தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தா நிறைய வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்குமா அப்படின்னா, வாக்குகளில் வாங்கி கொடுத்துருக்கதை விட நிறைய ட்ரோலில் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து விஜய் முதலமைச்சர் அப்படின்னாலோ, விஜய் இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னாலோ அன்னைக்கு ஏற்றுட்டு இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியோ, அன்னைக்கு விஜய்க்கு எதிராக இருந்தவங்களோ இந்த படத்தை நிச்சயமாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அவர் சிஎம் ஆகிட்டதால இந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படம். மற்றவர்கள் வேணும்னா பார்க்கலாம். இன்னும் இவ்வளோ வருஷம் நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒருத்தருக்கு வந்து இதை விட இன்னும் ஒரு சிறந்த ராயல் சென்ட் ஆஃபாக ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் பலருடைய விருப்பமாக இருக்குது.